வேர்ல்டை எதிர்பார்த்த இந்தியாவுக்கு அமெரிக்கா எத்தனை % டேக்ஸ் போட போகிறாங்கிறது நேற்றுக்கு ஒரு கன்க்ளூட் ஆயிடுச்சு. 25% இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறதா அதிரடியாக ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பில் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்பவே உக்ரமாக இருந்து தான் சொல்லணும். இந்தியா மேலே எந்த அளவுக்கு அவர் வெறுப்பை உமிழ முடியுமோ அந்த அளவுக்கு உமிழ்ந்துக்காருன்னு தான் சொல்லணும். இந்தியாவிலேருந்து ரியாக்ஷன் இன்னைக்கு இருந்தாலும் உலக அரங்கில் அதுவும் குறிப்பாக மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறது உண்மையிலே இந்திய மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு, இந்திய வணிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அடிப்படை பொருட்களான, அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான அரிசி, கோதுமை, இந்த மாதிரிப்பட்ட விவசாய பொருட்களோட விலை நல்லாவே ஏறும். அதோட மருந்து பொருட்கள் இங்கிருந்து எதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதெல்லாம் விலையேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்பிள் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பொருட்களும் விலை ஏறும். இதோட ஏற்றுமதி பண்ணக்கூடிய பருத்தி ஆடைகளோட விலை ஏறும். ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களோட விலைகளும் சற்று ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் நிச்சயமா இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. பொதுவாகவே வல்லவனுக்கு வல்லவன் இந்த யுகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவர் சொன்ன வார்த்தையில ரஷ்யாவோட சேர்ந்து இந்திய பொருளாதாரம் இறந்து போகட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இந்தியா நிச்சயமா இதுல இருந்து அடுத்த லெவல் பாய்ச்சலுக்கு தான் போகுங்கிறது என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் இந்திய மார்க்கெட் இன்னைக்கு வாலடைலா இருந்ததையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. க்ளோசிங்ல சென்செக்ஸ் 296 புள்ளிகள் இழந்து 81,187 செட்டில் ஆயிருக்கு. நிப்டி 24,768 87 புள்ளிகள் இழந்து செட்டில் ஆயிருக்கு. வால்ட் இண்டெக்ஸ் இன்னைக்கு நல்லாவே ஸ்பைக் இருந்துச்சு. அரௌண்ட் 4% மேல பாசிட்டிவ் இருந்தது. இன்வெஸ்டர்ஸ்குள்ளால ஒரு நர்வஸ் கொடுத்துருக்குங்கிறத நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டியது இருக்கு. FMCG ஸ்டாக்ஸ் நல்லா பாசிட்டிவாக போயிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்துஸ்தான் யூனிலிவர் அரௌண்ட் 3% மேலே இன்னைக்கு பாசிட்டிவ் இருந்துச்சு. அதோட ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், JSW ஸ்டீல், ITC, கொட்டாக் மஹிந்திராலாம் 1% 2.25% வரைக்கும் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அடானி என்டர்பிரைசஸ் 4% மேலே வீழ்ச்சியில் இருந்துச்சு. டாடா ஸ்டீல், சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, NTPC எல்லாம் 1.5% 2.5% வரைக்கும் வீக்கில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 10,300 ரூபாய்க்கு நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 45 ரூபாய் விலை குறைவாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் நேற்றைய விலை விட 2,000 ரூபாய் விலை குறைஞ்சி 1 கிலோ 1,25,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக 87 ரூபா 60 காசுகளில் வீக் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. FICL ரிப்போர்ட் இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சு நான் அதையும் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய சொந்த முடிவில் உங்களுடைய ரிஸ்க் அப்பீலுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சுக்கோங்க. See you tomorrow. Another super topic.